இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 எக்கு, 2 கப் சுகர், கொஞ்சம் வெனிலா எசன்ஸ். இதை நல்லா பிளெண்ட் பண்ணணும் 10 மினிட்ஸ். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கப்பில் பாலும் கொஞ்சம் பட்டரும் எடுத்துக்கிட்டு ஒரு மிதமான சூட்டில் வைக்கலாம். அந்த பட்டர் மட்டும் மெல்ட் ஆகணும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அந்த எடுத்து வச்ச அந்த எக் எல்லாமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணணும். அது பீட் பண்ணுறப்ப தான் அந்த எக் ஸ்மெல் வந்து நம்ம கேக்குக்கு வராது, எக்குக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் இப்போ 2 மைதா எடுத்துக்கோங்க, பேக்கிங் பவுடர், இதை வந்து 2 தடவை வந்து ஜலிக்கணும். ஒரு வாட்டி நம்ம இதில் ஜலிச்சுட்டு இன்னொரு வாட்டி வந்து அந்த எக்கு கண்டென்ட் அந்த மிக்சிங் பவுலில் ஜலிக்கணும். இது எதுக்காக ஜலிக்கிறோம்னா அப்போ தான் அந்த ஏர் வந்து அந்த கேக்குள்ளே போகும். ஸோ கேக்குக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ நம்ம பிளெண்ட் பண்ண பிறகு இப்போ அந்த மாவு ஆட் பண்ண பிறகு கேக்குக்கு வந்து அந்த மிக்சிங்க்கு வந்து நல்ல ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, மெதுவாக தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இதுக்கு தான் வந்து மிக்ஸ் அண்ட் ஃபோல்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இப்போ மெதுவாக இந்த மாதிரி எடுத்து அடியில் இருக்கிற மாவெல்லாம் நல்லா கலந்து விடணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மில்க்கும் பட்டரும் கலந்து வச்சதை அந்த 1 கப் மில்க்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபிள்ஸ் இருக்கும் நம்ம பண்ண பிறகு. இந்த பபிள்ஸ் இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த கேக் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாவை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஒரு பேக்கிங் பேனில் பட்டர் தடவி வச்சுக்கோங்க. பேக்கிங் பேப்பர் போடலாம், இல்லைனாலும் அந்த மைதா வந்து கொஞ்சம் போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். இது என்னென்னா கேக் வந்து பேர்ன் ஆகாமல் நம்ம இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இதை வந்து முக்கால்வாசி தான் நம்ம அந்த பேனில் ஊற்றணும். இப்போ வந்து ஓவனில் வைக்கலாம். ஓவன் வந்து 180 டிகிரி 30 மினிட்ஸ்க்கு வைக்கணும். 25 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டூத் பிக்கில் வந்து கிளியராக இருந்ததுன்னா நம்ம கேக் வந்து ரெடி. இப்போ அது கூலான பிறகு இந்த மாதிரி கேக் பண்ணலாம். இது பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக். வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு கெமிக்கல் இல்லாமல் நல்ல ஸ்நாக்கு வீட்லேயே பண்ணலாம். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.